வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. இது உலக சமாதானம் என்ற புத்தகத்திலிருந்து குறுகிய நோக்கம் மாற வேண்டும் என்ற கவியை பற்றி சிந்திக்கிறோம். முதல்ல கவியை பார்த்து படிச்சிருக்கோம். ஊன் உருவில் சிறப்பான மனித வர்க்கம் உயிர் வாழ வசதியெல்லாம் மிகுந்திருந்தும் நான் எனது என்ற அறிவில் குறுகி நின்று நல் நினைவில் பொன் பொருளை பெரிதாய் பற்றி ஏன் நமக்கு இது என்று ஆராயாமல் இன்று அணுகுண்டு வரை பெருக்கிவிட்டான். ஆண்மனிதை அறிந்து அதற்கு ஏற்ப வாழ அனைத்துலக ஆட்சி கண்டு அச்சம் தீர்ப்போம் என்று மகிழ்ச்சி விளையாடல். ஊனுருவில் சிறப்பான மனித வர்க்கம். இந்த உலகத்துல கோடான கோடி உயிர்கள் தோன்றியிருக்கு. அந்த தோன்றின உயிர்கள் எல்லாமே மனித உடல் அமைப்பும் அவனுடைய அறிவும் அவனுடைய ஆற்றலும் தான் எல்லா உயிரினங்களையும் விட சிறப்பா இருக்கு. இத்தனை சிறப்பு பெற்ற மனித இனம் தனக்கு இயற்கையிலிருந்து தனக்கு வேண்டிய பொருட்களை உபயோகித்துக் கொள்ளக்கூடிய ஆற்றலும் மனிதனுக்கு இருக்கு. அதே இயற்கையை செயற்கையாகவும் பயன்படுத்தி அதையும் உபயோகித்துக் கொள்ள கூடிய ஆற்றல் இந்த மனிதனுக்கு இருந்தும் அவன் தான் தனது என்று குறுகி நிற்கின்றான் அப்படின்னு சொல்றாரு மகிழ்ச்சி. இந்த தான் தனது அப்படின்னு குறுகி நிற்கிறது மட்டும் இல்லாம நல்ல நினைவில் பொன் பொருளை பெரிதாய் பற்றி அப்படின்னு சொல்றாரு. இப்ப தான் அப்படின்னு எடுத்தா அதிகார பற்று, தனது அப்படின்னு எடுத்தா பொருள் பற்று இல்ல நபர் மீது பற்று அப்படின்னு சொல்லலாம். இப்ப இந்த தானை எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்க. ஒரு குடும்பத்திலேயோ ஒரு நாட்டிலேயோ ஒரு அரசனுக்கோ ஒரு குடும்ப தலைவருக்கோ இந்த தான் அப்படிங்கிற அந்த அதிகாரம் அதிகமா இருந்துச்சுன்னா அந்த குடும்பத்தில் இருக்கிற மற்றவர்களுடைய அமைதி மகிழ்ச்சி கெட்டு போயிடும், அன்பு குலைந்து போய்விடும். இதே ஒரு நாட்டு அரசனுக்கு இருந்தா அந்த நாட்டு மக்கள் அமைதியாக வாழவே முடியாது. அப்ப இந்த அதிகாரத்தால என்ன கொடுமைன்னு தெரியுதுங்களா? அதே மாதிரி இந்த அதிகாரத்தையே பயன்படுத்தி அதுக்கு ஒரு காலம் இருக்கு. அந்த காலம் வரும் பொழுது அந்த அதிகாரம்ங்கிறது இல்லாம போயிடும். இதே தனது அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கோம். இப்ப தனது எடுத்துக்கிட்டா சின்ன வயசுல இருந்து இவ்வளோ பெரியவங்களா வர வரைக்கும் எத்தனை பொருட்களை தனது நம்ம தூக்கிருக்கோம். இப்ப சின்ன குழந்தைங்களா இருந்தா இது என்னோட பொம்மை, இது என்னோட ட்ரெஸ் அப்படின்னு சொல்லி வச்சுட்டு இருப்போம். பட் ஆனா இப்ப பெரியவங்களான அதே பொம்மையும் அந்த பொருளையும் என்னதுன்னு நம்ம நினைப்போமா? நினைக்க மாட்டோம். அந்த பொருளை யாருக்கா கொடுத்துரு அதை வச்சுக்கிட்டா ஒரு ஒரு இழிவா அப்படின்னு நம்ம நினைப்போம். இது என்ன குழந்தைத்தனமா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அதே போலதான் ஒவ்வொரு பருவம் மாற மாற அந்த பொருள் வருமே தவிர அந்த பொருள் மீது பற்று வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாரு. சரி, பற்று வச்சா என்ன ஆகும் அப்படின்னா எதன் மீது நம்ம பற்று வைக்கிறோமோ அந்த பற்று நமக்கு துன்பத்தை கொடுக்கும். ஏன் அப்படின்னா பற்று வைக்கப்படுற நபரோ பொருளோ சில நிர்பந்தங்களுக்கு உட்படுத்தப்படுறாங்க. அப்போ எந்த இடத்துல ஒரு நிர்பந்தம் அப்படிங்கிறது இருக்கும் அந்த இடத்துல அவங்களுக்கு அது ஒரு துன்பத்தை தானே கொடுக்கும். அங்கேருந்து வெளியில வர பார்ப்பாங்க தவிர அந்த பற்றுக்குள்ள சிக்கிக்கிறதுக்கு யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்ப இந்த பற்று அப்படிங்கிறது துன்பத்தை தானே கொடுக்குது. அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாரு, எவ்வளவு பெரிய ஆற்றல் உங்களுக்கு கொடுத்துருக்காரு இறைநிலை. ஒரு மனுஷனுடைய ஆற்றலால அறிவால 10 பேரை வாழ வைக்கவும் முடியும். அவனுக்கு வேண்டிய எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கக்கூடிய ஆற்றல் மனிதனுக்கு இருக்கு. அதே அந்த மனிதன் குறுகி நிற்கும் போது 10 பேரை அழிக்கக்கூடிய ஆற்றலும் அந்த மனிதனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பொருள் பற்றும் இந்த மனிதர்கள் மேல இருக்கிற பற்றும் துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு சொல்றாரு. இப்ப அந்த பொருள் பற்றை எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த அளவுன்னு நமக்கு தெரியல. நிறைய வச்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம்.
இப்போ ஒருத்தருக்கு ஒரு இடம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அவர் ஒரு பெரிய பணக்காரர். அவர் ரொம்ப ஆசையா ஒரு வீடு கட்டுறாரு. ஒரு வீடு கட்டி அந்த வீட்டில தான் அவரால் வாழ முடியும். இதே ஒரு 10-20 வீடு கட்டி வச்சாருன்னா அங்க அவரால் ஒருத்தர் நிறைய பெருசா வீடு கட்டி என்ன பண்ணாரு, பூட்டி வச்சுட்டாரு. காவலுக்கு ஒரு ஆளை வச்சாச்சு. அவரால் அங்க போய் தங்கவே முடியாது கிடையாது. ஏன்னா அவ்வளவு பிஸி. ஏன்னா பணம் நம்ம சேர்க்கணும் இல்லைங்களா, அந்த அளவுக்கு ரொம்ப அவசரமா அது முன்னாடியே போறாரு. கட்டி வச்ச அந்த கட்டடம் அப்படியே பூட்டி இருக்கு. மிஞ்சி போனா அந்த அழகெல்லாம் அங்க இருக்கிற வேலைக்கார ரசிக்கலாம். அழகான படுக்கை, அழகான ரூமு, அழகான இது அப்படின்னு அவன் ரசிக்கலாமே தவிர இதை கட்டின மனிதனுக்கு அந்த பேப்பர்ல தான் இருக்கு, இது உனக்கு உரிமை பொருள் அப்படின்னு அந்த பேப்பர்ல தான் இருக்கு. ஆனா அனுபவம் இல்லை. அப்போ இந்த இடத்துலதான் மகிழ்ச்சி சொல்றாரு, எந்த அளவு வேணும் அப்படின்னு கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. இந்த அளவு வேணும்ன்ற அந்த ஆராய்ச்சி இல்லாதனால்தான் பெருகிக்கிட்டே போகும். அப்போ எது பெருகுதோ பெருக துன்பத்தை தான் கொடுக்கும். அதுதான் திருமூலர் சொல்றாரு, எதை பற்றணும் அப்படின்னா பற்றத்தான் பற்றினை பற்றினால் உனக்கு துன்பம் கிடையாது, மற்ற எதை பற்றினாலும் உனக்கு துன்பம் தான் அப்படின்னு சொல்லிட்டு விளக்குறாரு மனு. இன்று அணுகுண்டு வரை, ஏனென்று இந்த ஆராய்ச்சி இல்லாததுனால தான் அணுகுண்ட வரைக்கும் சேர்த்து வச்சிருக்கோம். இப்ப நீங்க அமெரிக்காக்காரனை கேட்டா அவர் என்ன சொல்வாரு, நாங்க ரொம்ப அமெரிக்கர்கள்லாம் ரொம்ப நல்லவர்கள், அப்படியே நன்மைக்காகவே உலகத்துக்கு சமாதானத்துக்காகவும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியே எதுக்கு அணுகுண்டு தயாரிச்சு வச்சிருக்கீங்க, அவங்க பாதுகாப்புக்கு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படின்னு. அப்ப இன்னொருத்தர் யாராவது செஞ்சுட்டா அதை நீங்க செய்யக்கூடாது, ஏன்னா அது எங்களுக்கு அச்சுறுத்தலா இருக்கு, அது உலகத்தோட அமைதியை கெடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ இந்த இடத்துல யோசிச்சு பாருங்க, ஏன் இந்த நிலை அப்படின்னா ஒருத்தர் பார்த்து அச்சம் வர்றதுனால தானே. இந்த அச்சம் ஏன் வருது அப்படின்னு கேட்டா அதுக்கும் மகிழ்ச்சி விளக்கம் கொடுத்துருக்காரு. ஆன்ம நிலை அப்படிங்கிறது அழியாதனாலதான் இந்த அச்சமே. எல்லா இடத்துலயும் அன்பு மலர்ந்துன்னா ஏன் அந்த அச்சம் வரக்கூடு. அதே மாதிரி மனுஷன் மகிழ்ச்சியா வாழணும்னு நினைக்கிறான், ஆனா மகிழ்ச்சி எது அப்படின்னு அவனுக்கு தெரியல. இது சின்னதா சொல்லணும்னா நம்மளோட மகிழ்ச்சியை 3 விதமா பிரிக்கலாம். ஒண்ணு களிப்பு, இன்னொன்று மகிழ்ச்சி, இன்னொன்று ஆனந்தம். களிப்பு அப்படிங்கிறது என்னன்னா என்னுடைய புலம் அளவு மட்டும் அதை என்ஜாய் பண்ணது, அனுபவிக்கிறது அப்படிங்கிறது களிப்பு. இப்ப நீங்க புதுசா ஒரு கார் வாங்குறீங்க இல்ல ஒரு வீடு வாங்குறீங்க, வாங்க அன்னைக்கு இருந்த அந்த மகிழ்ச்சியோ களிப்போ ஒரு 10 நாள் கழிச்சு அதே வீட்டுக்கு தான் நீங்க போற, அதே களிப்பு இருக்காமலே இருக்காது. இப்போ அந்த பொருள்ங்கிறது நம்ம நிறைய வச்சிருக்கோம் இல்லையா, ஏற்கனவே வச்சிருக்கிற பல பொருள்களோட எக்ஸ்ட்ராவும் சேர்ந்து இருக்கு, அவ்வளவுதான். அவ்வளவுதான் அதோட மகிழ்ச்சியோட அந்த களிப்போட எல்லை. இதே மகிழ்ச்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா நானும் என்னை சார்ந்து எனக்கு விருப்பமானவங்க கூட இருந்தா அது மகிழ்ச்சி அப்படின்னு சொல்றோம். இப்போ எனக்கு கூட இருக்கிறவங்க, எனக்கு பிடிச்சவங்க என் கூட இருந்தாதான் மகிழ்ச்சி. என்னோட எதிரி அங்க இருந்தா எனக்கு மகிழ்ச்சி கிடையாது. அப்போ எதெல்லாம் மகிழ்ச்சி அப்படின்னா ஒரு கல்யாணம் ஆனா மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம். சரி கல்யாணம் ஆயிடுச்சு. சரி ஒரு குழந்தை பெற்றிதான் மகிழ்ச்சின்னு நினைக்கிறோம். சரி குழந்தையும் பிறந்தாச்சு. இப்போ அதை வளர்த்து ஆளாக்குறது தான் மகிழ்ச்சி அப்படின்னு நினைக்கிறோம். அதுவும் முடிஞ்சிச்சு. சரி அந்த குழந்தைக்கு ஒரு வேலையோ கல்யாணமோ பண்ணி கொடுத்தாதான் மகிழ்ச்சி. சரி அதுவும் முடிஞ்சிச்சு. இப்போ இந்த இடத்துல ஒரு கேள்விக்குறி வந்து, ஐயோ நம்ம இவ்வளோ தூரம் கஷ்டப்பட்டோமே, இப்ப எல்லாமே இழந்த மாதிரி இருக்கே அப்படின்னா, ஏன்னா நம்ம மகிழ்ச்சி அப்படிங்கிற ஒரு கட்டுக்குள்ள அடங்கிட்டோம், அதுக்கு மேல போல. இப்ப இந்த களிப்பு அப்படிங்கறது என்ன பண்ணும் அப்படின்னா பிறர்லையும் தூண்டி விடும் இல்லைங்களா. இந்த களிப்பு அப்படிங்கிற எண்ணம் நீங்க மாத்திரம்தான் சந்தோஷமா இருப்பீங்க, மற்றவங்களும் அந்த புலன் மூலமா அதை அனுபவிச்சிருந்தாங்கன்னா, நீங்க புதுசா ஒரு வீடு வாங்கியிருக்கீங்கன்னா அவங்களுக்கு வீடுன்னா ஓகே அப்படின்னு சொல்லுவாங்க. இதே உங்களுக்கு வீடு இல்லைன்னு வச்சுக்கோங்க, எங்களுக்கு வீடு இல்லை, அவங்க மட்டும் வீடு வாங்கிட்டாங்க நம்ம மாத்திரம் வீடு இல்லையே அப்படின்னு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த பொறாமை அப்படிங்கிற உணர்வை தூண்டி விடுதா இல்லையா. இதே மகிழ்ச்சியை பார்த்துக்கோங்க,
நீங்க சந்தோஷமா இருக்கீங்க, உங்க ஃப்ரெண்டோ இல்லைன்னா உங்களுக்கு பிடிச்சவங்களோ கூட இருந்தா மகிழ்ச்சியா இருப்பீங்க. அது அவங்களுடைய மகிழ்ச்சியும் தூண்டிவிடும். அது ஒரு எல்லைக்குள்ளதான் இருக்கும். ஒரு நான் 10 நண்பர்கள் சேர்ந்து ஒரு இடத்துல ஒரு விழா வச்சு கொண்டாடி சந்தோஷமா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரே கூச்சல் குழப்பமா இருக்கு. அவங்களுக்கு அது மகிழ்ச்சி, வெளியில கேட்கறவங்களுக்கு அது இறைச்சல். அவங்களுக்கு அப்படியே கோபமா வரும். என்ன பசங்க இந்த மாதிரி சவுண்ட் போட்டுட்டு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அந்த மாதிரி அப்ப அந்த மகிழ்ச்சியும் குறுகிடுச்சு. இப்ப ஆனந்தம் அப்படிங்கிறது வரும்போது நம்ம வள்ளலாருடைய கதை எல்லாருக்கும் தெரியும். இந்த தொலைக்காட்சியிலே நிறைய பேர் இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஐயா மேல அருள்பா கேஸ் போட்டுருக்காங்க இல்லையா? இப்ப ஐயா உள்ள வராரு. நான் கதைக்கு போல இந்த கருவை மாத்திரம் லாஸ்ட், ஏன்னா கிளைமேக்ஸ் மாத்திரம் உள்ள வராரு. வந்த உடனே அந்த நீதிபதியும் எந்திரிச்சு நிற்கிறாரு. அவருக்குள்ள கேஸ் போட்ட அவரும் எந்திரிச்சு நிற்கிறாரு. ஏன் எந்திரிச்சு நிற்கிறாருன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஏன்னா அது முழு ஆனந்தம். அந்த ஆனந்த ஸ்வரூபம் அது அப்படியே ஆத்மாவிலே வெளிப்பட்டு அப்படியே பூரிச்சு பொங்கி அப்படியே நிற்கிது. அதை அப்படி எடுத்து இருந்தாலும் அந்த வாய்ப்பு வந்து யாருமே பார்க்கவே முடியாது. அவ்வளவு முழுமையான ஒரு தெய்வீகம் உள்ள வருது. உள்ள வந்த உடனே அந்த க்ஷணத்துல பிறருடைய அந்த தெய்வீகம், அந்த தெய்வீகத்தை நம்ம பொறாமை கோபம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் போட்டு அமுக்கி அடக்கி வச்சிருக்கோம் இல்லையா? அந்த அந்த தடைகளை எல்லாம் உடைச்சிட்டு அந்த தெய்வீகத்தை பார்த்த உடனே இந்த தெய்வீகம் எழுந்துருச்சு. அதனாலதான் அவங்க அறியாம ஒரு க்ஷணம் அப்படி எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படிதான் இருக்கணும், கண்டிப்பா அப்படிதான் இருக்கணும். ஏன்னா ஒரு தெய்வீகம் இன்னொரு தெய்வீகத்தை தூண்டிவிடும். அதுதான் உண்மை. அப்போ நம்ம அந்த ஆனந்தத்தை தொடாதனாலதான் களிப்பு மகிழ்ச்சி அப்படிங்கிற குறுகிய வட்டத்துக்குள்ளேயே சுத்திக்கிட்டு இருக்கிறதுனால நமக்கு வந்து இந்த ஆனந்தத்தை பத்தி தெரியல. அப்ப அது தெரியற முயற்சி தான் ஆன்ம அறிவு அப்படின்னு. இப்ப இந்த ஆன்ம அறிவு ஒவ்வொரு மனிதருக்குள்ளேயும் வெளிப்பட ஆரம்பிக்கும் போது அது பிறரை என்ன தூண்டிவிடும்? அன்பை தான் தூண்டிவிடும். எவ்வளவு விரோதியா இருந்தாலும் அவனுக்குள்ள இருக்கிற அன்பை அவனை அறியாமலேயே தூண்டிவிடும். இதுக்கு ஒரு உதாரணம் நம்ம மகாத்மா காந்தியை சொல்லலாம். இவர் சொல்றாரு, வின்சென்ட் சர்ச்சில், இந்த மனிதன் ஒரு துப்பாக்கி எடுத்துட்டு வந்து போராடி இருந்தாருன்னு வச்சுக்கோங்க, நான் அவரை ஷூட் பண்ணி தள்ளி இருப்பேன். ஆனா இந்த மனிதன் நல்ல ஒரு அந்த அகிம்சைங்கிறத வச்சு போராடுறாரு. அதனால என்னால ஒண்ணுமே பண்ண முடியல. ஏன்னா தெய்வீகத்தை தூண்டிவிடும். அவன் எவ்வளவு கெட்டவனா இருந்தாலும் சரி, நல்லவனா இருந்தாலும் சரி. அதனாலதான் மகிழ்ச்சி ஆன்ம அறிவு அதற்கு வேண்டும். ஆன்ம அறிவு வளர்ந்தாதான் நம்மளுடைய சமுதாயத்துல மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். தனி மனித அமைதி வரும். அதுக்கு ஒரே வழி என்னன்னா அனைத்துலக ஓராட்சி அப்படின்னு சொல்றாரு. இப்ப அனைத்து உலகத்துக்கு ஓராட்சி வருமா அப்படின்னு யோசிச்ச வராதுன்னு எல்லாரும் சொல்லுவோம். ஆனா வருமானா கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னா மக்கள் இப்போ தொடர்பு கொள்ற நிலை ரொம்ப வேகமாகவும் ஈஸியாகவும் இருக்கு. அந்த காலத்துல ஒரு மக்களுடைய கருத்து இன்னொரு மக்களுக்கு போய் சேரணும்னா பல நாட்கள் வருஷம் எடுத்துச்சு. இப்போ ஒரு மக்களுடைய கருத்து இன்னொரு மக்களுக்கு போய் சேரணும்னா ஒரு ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட் போகுது. ஒரு நெட்ல தட்டிட்டா என்ன கருத்து சொல்றாங்கிறது எல்லா மக்களுக்கும் தெரியுது. அப்ப தெரியும் போது மக்கள் முட்டாள்க கிடையாது. இப்போ அந்த காலத்துலன்னா கொஞ்சம் முட்டாள்க ஏமாத்தலாம், நீ போய் அணுகுண்டு போடு அப்படின்னா போட்டுட்டு வரலாம். ஆனா இப்ப போடுன்னு சொன்னா அங்க போடுன்னு சொல்ற அந்த அரசாட்சியில நடக்கிற மக்களை எதிர்த்து தெரிவிப்பாங்க. அந்த ஒரு காரணத்தினால்தான் அரசாட்சியாளர்கள்லாம் எல்லாம் தயாரிச்சு வச்சு பயமுறுத்துறாங்களே தவிர அமல்படுத்துறதுக்கு முன் வரவே மாட்டாங்க. ஏன்னா முன் வந்துட்டா அவங்களுக்கு வந்து பல கோடி ரூபாய் நஷ்டமாகும். ஏன்னா இப்ப பொருளாதாரம் அப்படிங்கிற ஒரு வலையில எல்லாருமே பின்னப்பட்டது. ஒருத்தர் பின்ன இங்க வந்து பொருளாதாரம் டவுன் ஆயிடுச்சுன்னா மொத்த உலகத்திலேயோட பொருளாதாரமும் ஆட்டம் கண்டுது. அப்ப ஆட்டம் காணும் போது மக்கள் தலைவர்கள்லாம் நினைக்க மாட்டாங்க போய் நம்ம சண்டை போட்டுட்டு அழிச்சிடலாம்னா இனிமேல் ஒரு ஹிட்லர் உருவாகவே முடியாது. ஏன்னா மக்கள் விழிப்படைந்தவர்களா இருக்கிறாங்க. அவங்களுக்கு ஒரு விஷயம் நடந்ததுன்னா எல்லா இடத்துலயும் போய் சேருது, கேள்வி கேட்கிறாங்க. அடுத்தது நடவடிக்கை தான்.
அதுவும் விரைவில் வரும். அப்ப கண்டிப்பா மக்கள் எல்லாம் ஊருலக ஆட்சிக்கு வந்தே தீருவாங்க. ஏன்னா மகிழ்ச்சி சொல்றாரு இல்லையா, ஒரு பரிணாம வளர்ச்சியில மனிதனுடைய அறிவு தான் ரொம்ப வேகமா வளர்ந்துகிட்டே வருது அப்படின்னு சொல்றாங்க. அப்படி வந்துட்டே இருக்கும்போது அறிவு வளர வளர அன்பு மலர்ந்தே தீரும். ஏன்னா அறிவு வளரும்போது ஏன் அந்த கேள்வி எழுதுறீங்களா, கேள்வி எழ எழ அன்பு மலர்ந்தே தீரும். அதனால அதுல ஒரு மாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதனால நம்மளுடைய மகிழ்ச்சி சொன்ன மாதிரி அனைத்துலக ஆட்சி இந்த எல்லைகள் இருக்கிறதுனால தான் பிரச்சனை. இந்த எல்லையை நீ தாண்டி நீ வரக்கூடாது, ஏன் எல்லையை தாண்டி நீ வரக்கூடாது. எல்லையெல்லாம் எந்த நாட்டையும் யாரும் பிடிக்கலாம் முடியாது. ஏன்னா மக்கள் விழிப்படைஞ்சிட்டாங்க, ஓருலக ஆட்சி தான் வரும். எலி அச்சம் தீர்க்க வேண்டும், இதுதான் ஆட்சியாளர்களுடைய கடமை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கவிய அர்த்தத்தை இதோட முடிச்சுப்போம். அடுத்த கவி மகிழ்ச்சி சொல்றாரு, மனிதருள் வேறுபாடுகள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுல அந்த கவியில கருவமைப்பு, உணவு வகை, காலம், தேசம், கல்வி, தொழில், அரசாங்கம், கலை, முயற்சி, பருவம், நட்பு, சந்தர்ப்பம், பல ஆராய்ச்சி, பழக்கம், வழக்கம், ஒழுக்கம் இவற்றுக்கேற்ப உருவ அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, கீர்த்தி, உடல் வலிவு, சுகம், செல்வம், மனிதர் குண்டாம் தரும் இவற்றில் மாறுதலால் ஒவ்வொருக்கும் தனித்தனியே அவ்வறிவாற்றல் வேறுபாடு அப்படின்னு சொல்றாரு. இந்த 16 காரணங்களால் தான் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். இந்த வேறுபாட்டினால் சிறப்பும் இருக்கு, அழிவும் இருக்கு. ஏன்னா இதுதான் சிறந்தது அப்படின்னு ஒரு கொள்கையும், இது எங்களோடதான் சிறப்பு அப்படிங்கிற அந்த வேறுபாடும் இருக்கிறதுக்கு வாய்ப்பா இருக்கு. அப்போ மகிழ்ச்சி இந்த 16 காரணங்களையும் தனித்தனியா ஆராய்ச்சி செய்யறாரு. சரி என்னதான் அப்படின்னு பார்ப்போம் அப்படின்ட்டு. கருவமைப்பு அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தந்தை தாய் அவங்களுடைய அது ஒரு வயிற்றுல கருவா உருவாகும் பொழுதே அந்த தாயினுடைய உடல் அமைப்பு, மன அமைதி அதை பொறுத்தும், தந்தையினுடைய உடல் அமைப்பு, மன அமைதி, இந்த மாதிரி இதுதான் அவங்களுடைய அந்த குழந்தையோடைய அடிப்படை. இப்போ மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா கரு உருவான பெண்களை, கருவுற்ற தாய்மார்களை எவ்வளோ ரொம்ப சிறப்பாக பேணணும் அப்படிங்கிறது மகிழ்ச்சி ரொம்ப அழகாக விளக்குவார். ஏன்னா இந்த கரு உருவாக்கி வரும்போது அது எந்த சூரியன், சந்திரன், கோள்கள் எந்த அளவுக்கு தூரத்துல இருக்கோ, எந்த அளவுக்கு பக்கத்துல இருக்கோ, எத்தனை தலைமுறை பதிவுகளோ, கோடான கோடி நட்சத்திரங்கள் ஏற்று வர அந்த காந்த அலை தீவு இதெல்லாம் அந்த நவகிரகங்கள் ஏற்று இந்த தாய்க்கும் தந்தைக்கும் செயல் விளைவுக்குரிய என்னெல்லாம் கொடுக்க முடியுமோ அதை எல்லாம் ஒரு இருப்பா அந்த கருமையத்துல சுருக்கி வச்சிருக்கு. அது ஒரு உதாரணம் சொன்னா மகிழ்ச்சி சொல்வாரு, ஒரு மரத்தை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மரத்துல எப்படி அந்த மரத்தோட தன்மை, அது அமைப்பு எல்லாமே சுருங்கி இருக்கோ, அது அத்தனையும் அந்த கருவிலையும் சுருங்கி இருப்பா வச்சிருக்கு அப்படின்னு சொல்லுவாரு. இப்படி இருப்பா வச்சுட்டு வந்த ஒரு குழந்தைய நம்ம வளர்த்தி ஆளாகிட்ட பிறகு நம்ம சொல்றோம், இது எனக்கு உபயோகமே படலை, நான் கஷ்டப்பட்டு வளர்த்தேன், எனக்கு திரும்பியே பார்க்கல அப்படின்னு சொல்றாங்க. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இதுக்கு என்ன காரணம்? நம்மளே தான். நம்மளுடைய நகல் தான் நம்மளுடைய பிள்ளைங்க. நம்ம என்னெல்லாம் நன்மைகளை எல்லாம் செஞ்சோமோ, எந்த இடத்துல விரிவான மனசு கொண்டோமோ அந்த எல்லாம் தான் அந்த கருவிலையும் பதிஞ்சிருக்கும். நான் எல்லார்கிட்டையும் நான் பொறாமப்பட்டுக்கிட்டே இருப்பேன், சினப்பட்டுக்கிட்டே இருப்பேன். ஆனா என் குழந்தை என்கிட்ட ரொம்ப அன்பா நடந்துக்கணும் அப்படின்னு நினைச்சா எப்படி அது நடக்கும்? ஏன்னா அவனோட கருவிலையும் இந்த பொறாமை, சினம் அப்படிங்கிற வித்திலேயே பதிஞ்சிருக்கு இல்லைங்களா? அப்போ நான் எந்த அளவுல தூய்மையா இருக்கிறேனோ அதே அளவுலதான் என்னுடைய குழந்தையும் வரும். அது மட்டும் இல்லாம 7 தலைமுறை பதிவுகளும் அந்த ஜீவகாந்தத்துல பதிஞ்சிருக்கு, கருமையத்துல பதிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்றாரு. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்போ எது செயலுக்கேற்ற விளைவு அப்படிங்கிறத
ஏற்றுக்கொள்றது மட்டும்தான் நம்மளோட வேலை. ஏன்னா இறைவன் மகிழ்ச்சி சொல்வார், அவர் ஒரு பேராட்டக்காரன், அவனுக்கு எல்லாரும் எடுத்து ஆடுற காய்கள் கடிது ஒரு பாதியா கிழிச்சு எந்த அளவுக்கு துலாசுல ஒரு சிறு பிழை வராதோ அது போலத்தான் எல்லாருக்கும் வச்சிருக்கோம் செயல் விளைவு. அப்போ விளைவு வரும்போது ஏற்றுக்கொள்ளதை தவிர அந்த கேள்வியெல்லாம் கேட்க முடியாது. ஏன்னா அவங்க எல்லாம் தெரிஞ்சு நீதிபதியா அங்க உட்காந்துக்கிட்டு கரெக்டா செய்யறாங்க. அப்ப எது வந்தாலும் நம்ம செயல்ல விழிப்பா இருக்கணும். அப்ப இந்த கரு மையத்துல இருக்க வேறுபாடுதான் மக்களோட உடல் அமைப்பு, குணம் எல்லாமே வேறுபடுகிறது. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உணவு. உணவு எடுத்தா இன்னில இருந்து மக்கள் நம்ம பிறந்து வளர்ந்ததுலேருந்து சாப்பிட்ட உணவு அந்த அடிப்படையில தான் அவங்களுடைய உடல் அமைப்பு இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. இப்போ பொருந்துற உணவு, பொருந்தா உணவு 2 வகை இருக்கு. இந்த உடல் நம்மளுடைய டைஜஸ்டிவ் சிஸ்டம் பார்த்தா அதுக்கு ரொம்ப சாஃப்டா இருக்கிற இந்த காய்கறிகள் அந்த மாதிரி உணவுகளை உட்கொண்டாதான் அது ஜீரணிச்சு அது இன்னும் சிறப்பா ஒரு 120 வருஷம் வரைக்கும் நல்லா இருக்கணும்னா அந்த மாதிரி உணவுகளை எடுத்துக்கணும். இல்லைன்னா எனக்கு ரொம்ப ஆரோக்கியம் வேணும், அப்படியே வலிவு வேணும், உடல் வலிவு வேணும் அப்படின்னா இந்த புலால் மாதிரி இருக்கிற உணவுகளை எடுத்துக்கிட்டா அது ஒரு கொழுப்பா மாறி உடலுக்கு ஒரு பிராயம் வரைக்கும் தான் அது பலமா இருக்குமே தவிர ஒரு வயது வந்த உடனே அது பலகீனத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடும். 120 அப்படியே குறைச்சு வந்துடும். அப்போ குறைச்சு அதால ஜீர்ணிக்க முடியாம அது போராடிட்டு இருக்கு. ஏன்னா நம்ம உடம்ப நம்ம கொடுமைப்படுத்துற மாதிரி பிறரை கூட நம்ம கொடுமைப்படுத்துற மாதிரி தெரியாது. ஏன்னா என்ன சாப்பிட்றோங்கிற விழிப்பே கிடையாது. அதைதான் சொல்றாங்க 3 வகையா இந்த உணவை சாப்பிட்றத பிரிச்சிருக்காங்க. ரஜோ உணவு, சாத்வீக உணவு, அடுத்தது தாமச உணவு. இந்த தாமசம், ராஜசம் இந்த உணவு வகையை எடுத்துக்கிட்டீங்கன்னா தாமச உணவு இந்த ஆயில் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது குழந்தைங்க ஒரு மந்த தன்மையா இருக்காங்க, ஒரு சுறுசுறுப்பாவே இருக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ மோஸ்ட்லி இருக்கிற அம்மா அப்பா என்ன பண்றாங்க, தங்களுடைய வேலையிலேருந்து காப்பாத்திக்கணும், அந்த பசங்க கிட்ட நச்சுலேருந்து தப்பிச்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப எளிமையான வழியா இருக்க அந்த ஃபுட், இந்த சிப்ஸு ஆயில் ஐட்டம்ஸ் எடுத்து கொடுத்துருக்காங்க. அதை கொடுத்து இந்த குழந்தைங்களும் அப்படியே டிவி பார்த்துட்டு சுவாரஸ்யமா விரும்பி அப்படியே சாப்பிடதான் செய்யறாங்க. ஆனா பாத்தீங்கன்னா அவங்களுடைய உடல் மந்த தன்மையும் ஒரு மந்தத்தனமா இருக்கும். ஒரு சுறுசுறுப்பாவே இல்லை. சொல்லுவாங்க, கம்ப்ளைண்ட் பண்ணும், ஒரு சுறுசுறுப்பாவே இல்லை என்னோட குழந்தை. அப்ப நீங்க என்ன உணவு கொடுக்குறோங்கிறதுல அந்த திருப்பியில் அதெல்லாம் தானே. இதே இந்த காய்கறிகளையோ பழங்களையோ சாப்பிடுங்கன்னு ஒரு டாக்டர் சொன்னாங்கன்னா உடனே எடுப்புல சொல்றது என்னன்னா, பழம் சாப்பிட்டா என் குழந்தைக்கு சளி பிடிச்சிடும். நீங்க சுற்று வட்டாரத்துல இருக்கிறத இந்த பொல்யூஷன்னால நமக்கு வர நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாத காரணத்தினாலதான் நம்ம குழந்தைங்களுக்கு உடல்நல குறைவு ஏற்படுதே தவிர இந்த பழங்கள் சாப்பிட்றதுனால எந்த பக்க விளைவும் ஏற்படுவதே இல்லை. இப்ப சின்ன வயசுல இருந்து நம்ம இந்த உடல்ங்கிறதே இந்த உணவோட வெளிப்பாடு தானே. அப்போ இந்த சாத்வீகமான உணவுகளை உட்கொள்ளும் போதுதான் இயல்பாவே அந்த குழந்தைகளுக்கு அன்பு, கருணை, இரக்கம் அப்படிங்கிற குணங்கள்லாம் வரும். இந்த ராஜச தாமச உணவுகளை நல்லா ஊட்டி விட்டு அவனுடைய குணத்துல சாத்வீக வரணும் அப்படின்னு நினைச்சா எப்படி வரும்? அது வரவே வராது. ஸோ இந்த இடத்துல நம்ம கொஞ்சம் விழிப்பா இருந்து நம்மளுடைய குழந்தைகளோட உணவு வகையில கொஞ்சம் கவனம் செலுத்தணும். அதே மாதிரி உணவு வகையிலையும் நம்ம வேறுபடுகிறோம். ஏன் ஒரு இந்திய நாடை எடுத்துக்கிட்டாலே கேரளானா அவங்களுக்கு ஒரு வகையான உணவு பழக்கம், தமிழ்நாடுனா ஒரு வகையான உணவு பழக்கம், நார்த் இந்தியா போனீங்கன்னா வேற வகையான. ஏன் இந்த உணவு பழக்கம்னா அந்தந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ப அந்தந்த பெரியவங்க இந்த உணவை எடுத்துக்கிட்டா உடலுக்கு நல்லது அப்படின்னு சொல்லி வச்சிருப்பாங்க. அதவே உண்டு வந்தாங்கன்னா அவங்க ஆரோக்கியமா இருக்கணும். இப்ப நார்த் இந்தியாவில போயிட்டு நான் சாதம் தான் சாப்பிடுவேன் அப்படின்னா உங்களால அந்த தட்பவெப்ப சூழ்நிலைக்கு சகையே பண்ண முடியும். ஏன்னா சாதம் சாப்பிட்டோன்னே வயிற்றுக்குள்ளே அப்படியே ஜில்லுன்னு ஏறுற மாதிரி இருக்கும் அந்த குளிர் டைம்ல. இதே நீங்க சப்பாத்தி சாப்பிட்டீங்கன்னா உங்க சூடா இருக்கும். அது உடம்புல இருக்க அந்த சூட்டை ப்ரொடியூஸ் பண்ணி உடம்ப ஒரு தட்பவெப்ப சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி வச்சிருக்கும். அப்ப இங்க ஏற்கனவே நம்ம சூடு, நம்ம ஊர் ரொம்ப சூடு. இங்க போயிட்டு இந்த அரிசி சாதம் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னா
நம்ம அது கெடுதல், நம்மளுடைய உடல் குளிர்ச்சி பாதிக்கப்பட்டு இன்னும் சூடாவே இருக்கும். அதுக்காக தான் இந்த உணவு வகைகள்ல ஒரு மக்களும் வேறுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா ஒரு புதுசா கல்யாணம் ஆகிட்டு வர பொண்ணுக்கு முதல் வீட்டுல இருக்கிற முதல் பிரச்சனை எது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த உணவு தான். ஏன்னா அவங்க வீட்டுல ஒரு வித்தியாசமா ஒரு உணவு வகையெல்லாம் பழகிருப்பாங்க. திடீர்னு இங்க வரும்போது இந்த உணவு வகை வேற, சில பேர் காரமா இருக்கும், சில பேர் காரமே இருக்காது, சில பேர் சப்புன்னு சாப்பிடுவாங்க. பாரு அந்த இடத்துலயே வேறுபாடு வந்துருச்சு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா காலம். காலத்துல எவ்வளவு மாற்றம். கற்காலத்துல ஒரு இது இந்த இப்ப கம்ப்யூட்டர் யுகம் வர எந்த அளவுக்கு மாறிட்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கற்காலத்துல இப்ப இருக்க ஒரு சயின்டிஸ்ட் தோன்றி இருந்தா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாத்தீங்கன்னா, அந்த அளவு சூழ்நிலை சமுதாயத்துக்கு எந்த அறிவு இருக்கோ அந்த அளவுக்கு தான் அவரோட அறிவு விரிஞ்சிருக்கும். இதே இந்த இப்போ நீங்க பாத்தீங்கன்னா 25 வயசு இளைஞனுக்கு இருக்கக்கூடிய ஆற்றல் 10 வயசு குழந்தைக்கு இருக்கு. ஒரு 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 விஷயத்த படிச்சு மனப்பாடம் பண்ணி சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 20 வயசு ஆளையும் 10 வயசு குழந்தைங்களும் உட்கார வைங்க. ஒரு சேலஞ்சாவே பண்ணா 10 வயசு இருக்கிற குழந்தை 10 நிமிஷத்துல அதை மனப்பாடம் பண்ணி சொல்லிடும். இதே 20 வயசு இருக்கிற இளைஞனால அதை மனப்பாடம் பண்ணி சொல்ல முடியாது. அப்ப பாருங்க எந்த அளவுக்கு அறிவுலையும் காலத்திலையும் வேறுபாடு இருக்கு அப்படின்ட்டு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா தேசம். தேசம்னு பார்த்தா இவங்க பார்த்த உடனே இந்த நாட்டுக்காரங்க, இவங்க சைனாக்காரங்க, இவங்க வந்து ஏஷியன்ஸ், இவங்க யூரோப்பியன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது ஏன் அப்படின்னா அந்த ஊர்ல இருக்க தட்பவெப்ப சூழ்நிலை அந்த சூரியனால ஈர்க்கப்பட்டு அந்த இடத்துல அந்த மனிதர்களை அறியாமையே அவங்களுடைய உடல்லையும் அறிவிலையும் சில மாற்றங்களை ஏற்படுத்துகிறது. அது ஏற்படுத்துறதுனால்தான் வீடியோஸ் பார்த்தா ரொம்ப கருப்பா இருக்காங்க. ஏன்னா அந்த தட்பவெப்ப சூழ்நிலையில உருவாகிறவங்க அப்படிதான் இருப்பாங்க. இதே வந்து லண்டன்ல ரொம்ப குளிர் பிரதேசம், அந்த இடத்துல இருக்கிற மனிதர்கள் பார்த்தா நல்ல விளவிலேன்னு இருக்காங்க. நம்ம இந்தியாவை பார்த்தா ஏகദേശம் கொஞ்சம் மாநிறமா இருக்காங்க. அப்போ அந்த நிறத்துக்கும் குணத்துக்கும் ஏற்ற மாதிரி அவங்க மக்கள் வந்து வேறுபடுகிறார்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதுலயும் வேறுபாடு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா கல்வி. கல்வி அப்படின்னு பார்த்தா 2 வகையா சொல்லலாம் கல்வி. ஒண்ணு வந்து பண்பாட்டு கல்வி, இன்னொன்று நூல்வழி கல்வி அப்படின்னு. பண்பாட்டு கல்வினா அம்மா அப்பா தலைமுறையா இதுதான்ப்பா நம்மளோட குடும்பத்தோடைய வழிமுறை, இதை நீ கண்டிப்பா ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சில வழிமுறைகளை வச்சிருப்பாங்க. அது பண்பாட்டு கல்வி. ஏன்னா நம்ம குடும்பத்துல கலப்பு திருமணத்தை ஒத்துக்க மாட்டோம் அப்படிங்கிறது ஒரு குடும்பம். இதே ஃபாரின்ல போனீங்கன்னா அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பிரச்சனையே கிடையாது. யார் வேணாலும் கல்யாணம் பண்ணிக்கலாம். அது அவங்களோட பண்பாடு. இந்த நம்ம பண்பாடை போயிட்டு அவங்க கிட்ட சொன்னா அவங்க ஒரு கோமாளி மாதிரி பார்ப்பாங்க. இதே அவங்க பண்பாடை நம்ம கிட்ட வந்து சொன்னா நம்ம எவ்வளோ பரிகசிக்கணும், அவங்க கிண்டல் பண்ணீங்கன்னா இது மனுஷன் மாதிரியே வாழ மாட்டேங்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணும். அப்போ அந்த பண்பாட்டிலையும் வேறுபடுகிறார்கள். அடுத்தது நூல் வழி கல்வி அப்படின்னா மொழியாலையும் தொழிலுக்காகவும் பல மொழிகளை கற்று அந்த பயன்படணும் அப்படிங்கிறதுக்காக கற்பிக்கிற சாதாரண படிப்பு முறைகளை அந்த கல்வி. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா தொழில்ங்கிறது எல்லாருக்கும் முக்கியமான ஒரு விஷயம். அந்த தொழில் மூலமாக தான் பணத்தை ஏர்ன் பண்ணி அவன் வாழ்க்கையே நடத்த முடியும். அப்போ வந்து இந்த தொழில் செய்யறவங்களையும் வேறுபாடு இருக்கு. இப்போ ஒரு டாக்டர்னா அவரோட உடல் அமைப்பு குணம் எல்லாமே வேற மாதிரி இருக்கும். அதே டிப்டாப்பா இருக்கணும், நீட்டா இருக்கணும், அது அப்படியே மேலதான் உட்காரணும் அப்படிங்கிறது. இதே ஒரு தொழிலாளினா அவரோட மைண்ட் எல்லாம் வேலை செய்யணும் உடல் உழைப்புலயே தான் இருக்கும். அப்போ இவங்க 2 பேரோட உடல் அமைப்புலையும் வித்தியாசம் கண்டிப்பா இருக்கும். அப்போ தொழில்களையும் 2 மனிதர்களுக்குள்ள ஒற்றுமை இருக்காது, வேறு விதமா தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அடுத்தது அரசாங்கம். அரசாங்கம் பார்த்தீங்கன்னா இந்த சமுதாயத்துல வாழ பல மக்கள் கூடி இதுதான் நமக்கு சேஃபானது அப்படின்னு சொல்லி முடிவெடுத்து ஒரு ஆட்சி முறையை அமைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுக்கு பேர் தான் அரசாங்கம். இது ஜனநாயக முறைப்படி இருக்கிறது, கம்யூனிஸ்ட் முறைப்படி இருக்கிறது, காலனி ஆகிக்கிறது. இந்த 3 வகையில எது அவங்களுக்கு திருப்தியா இருக்கும் அதை கடைபிடிக்கிறது அரசாங்கம். இந்த ஊர்ல வந்து ஒரு சிஸ்டம் இருக்கும்,
இன்னொரு ஊர்ல இப்போ குவைத்லலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கடுமையான தண்டனைகள், கடுமையான திட்டங்கள்லாம் இருக்கும். பட் ஆனால் வந்து எல்லாம் சந்தோஷமா இருக்கலாம். ஆனால் தப்பு செஞ்சா அதோடைய தண்டனை ரொம்ப தீவிரமா இருக்கும். இதே நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ வேணா தப்பு செய்யணும். யாராவது ஒரு போலீஸ்காரோ ஒரு நல்ல வக்கீலோ இருப்பார், நம்ம தப்பிச்சுக்கலாம். அந்த மாதிரி அந்த சிஸ்டத்துல கொஞ்சம் ஒரு குறைபாடு இருக்கு. பட் ஆனா வருங்காலத்துல எல்லா மக்களும் ஜனநாயக முறைப்படி வாழ்ற வாழ்க்கையத்தான் விரும்புவாங்க. ஏன் அப்படின்னா அதுலதான் சுதந்திரமா இருக்க முடியும், இன்னொருத்தரோட சுதந்திரத்தை கெடுக்காமே இருக்கும். ஏன்னா ஒரு கம்யூனிசம் காலனி ஆதிக்கம்னா யாரோ ஒருத்தர் வந்து நம்மளை வந்து அதிகாரம் பண்ணிட்டே இருப்பாங்க. இதை செய்யக்கூடாது இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தடை இருந்துட்டே இருக்கும். இப்போ இந்த ஆப்கானிஸ்தான் பார்த்தீங்கன்னா தெரியும், மலாலா அப்படிங்கிற ஒரு சின்ன குழந்தைய என்ன தப்பு படிச்ச அந்த குழந்தை, பெண்கள் படிக்கணும்னு சொன்னாங்க. அது ஒரு தவறா? அந்த ஒரு தவறுல ஒரு ஒரு கட்டுரைய பேசினா அப்படிங்கிறதுக்காக அந்த குழந்தைய 10 குழந்தைங்க மத்தியில ஈவிரக்க இல்லாம சுட்டாங்க. ஆனா அந்த இறைநிலை பாருங்க, மனிதன் எவ்வளவு கீழ்த்தனமாக நடந்து கொண்டாலும் அந்த இறைநிலை ஒரு காப்பாற்றணும்னு முடிவு எடுத்துட்டா அதை எப்படியாவது அது காப்பாற்றும். அப்படிதான் அந்த குழந்தைய கொண்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவோம். அப்படி வசதியே இல்லையா, இந்த இருக்கிற டாக்டர்ஸ் எல்லாம் அப்படியே என்ன பண்ணுறதுன்னு தெரியாம தவிக்கிறாங்க. அந்த இடத்துல இங்கிலாந்துல இருந்து வந்த ஒரு பத்திரிகையாளர் அவங்களோட இதை எடுத்து லண்டனுக்கு கூட்டிட்டு போய் அந்த குழந்தைய காப்பாத்தி இப்போ அந்த பொண்ணு நல்ல பிரச்சாரம் செஞ்சுட்டு வருது. பாத்தீங்களா? இப்போ நீங்க எந்த கடவுளுடைய பேரால ஒரு துன்பத்தை விளைவிக்கிறீங்களோ அதே இறைநிலை தான் இன்னும் பவர்ஃபுல்லா நீ செய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தெய்வீகத்தை அனுப்பி வச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆனா மனிதன் தான் அதை உணராம தவறு செஞ்சுக்கிட்டே இருக்கான். அப்படி இந்த அரசாங்கத்துல எல்லா இடத்துலையும் ஜனநாயக முறைப்படி ஒரு ஆட்சி அமையும் போதுதான் மக்கள் அமைதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ்வார்கள். அடுத்தது கலை. கலைய 64 கலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பிரிச்சிருக்காங்க. கலைன்னா என்ன அப்படிங்கிறதுக்கு மகிழ்ச்சி ரொம்ப அழகா ஒரு விளக்கம் கொடுக்குறாரு. இயற்கையை ரசிக்க தெரிந்த மனிதன் அவனுக்கு அந்த செயற்கையா அதுக்கு ஒரு உருவம் கொடுத்து அதை காட்டி மற்றவங்களை மகிழ் ஊட்டுறதுதான் கலை. அப்படி பார்த்தீங்கன்னா வரைகிறது, பாட்டு பாடுறது, இது எல்லாமே இந்த கலைஞருக்கும் கலைக்கும் ஒரு நோக்கம் இருக்கும். இந்த இடத்த ரீச் பண்ணணும். அதே போல வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுத்திருக்க மல கலை, இது ஒரு கலை தான். உங்களுடைய வாழ்க்கையை எவ்வளவு அழகாக வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு கலை தான் மன அழகலை. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா முயற்சியை எடுத்துக்கிட்டா இயற்கை எந்த பட்சபேதமும் காட்டாம எல்லாருக்கும் ஒரே சீரான அறிவையும் உடலாற்றலையும் மனதையும் தான் கொடுத்துருக்கு. ஆனா அந்த அறிவாற்றலை யார் கரெக்டா பயன்படுத்துகிறார்களோ அவங்க வேகமா போறாங்க. அதை பயன்படுத்தாதவர்கள் பின்தங்கிய நிலையில இருக்காங்க. அப்ப இந்த முயற்சியிலையும் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். ஒரு நல்ல அளவுல முயற்சி செய்யறவன் வேகமா அவனுடைய லட்சியத்தை நோக்கி அடையலாம். அவனுக்கு எப்பவுமே அவனுடைய மைண்ட்ல அவனுடைய செயல் திட்டம் இதுதான் ஓடிட்டே இருக்கும். எப்படி அதை சிறப்பா செய்யறது அப்படின்னு. இதே முயற்சி இல்லாத மனிதன் என்ன சொல்லுவான்னா, எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அப்படின்னு சொல்லுவான். நம்ம என்ன முயற்சி எடுத்துருக்கோம்னு யோசிக்காம அதிர்ஷ்டத்து மேல குருட்டுத்தனமா போடுறது, பழிய போடுறது எந்த வகையில நியாயம்? நம்ம என்ன முயற்சி எடுத்திருக்கோம் அப்படின்னு. ஏன்னா ஒரு சின்ன முயற்சியில தான் பல பேருக்கு பெரிய வெற்றிகள் கிடைக்குது. இதுக்கு ஒரு உதாரணம் சொன்னா, இங்க இருக்க ஒரு பேராசிரியர் சொன்ன நிஜமான சம்பவம். ஒரு பையனுக்கு வந்து ரொம்ப கஷ்டமா, குடும்பத்துல ரொம்ப வறுமை. அப்போ வந்து எந்த வேலையாவது செய்து அந்த வறுமையை போகணும் அப்படின்னு முடிவெடுத்தான். அப்ப என்ன செய்யலாம், இந்த ட்ரைனேஜ் கிளீன் பண்ற ஒரு இதுக்கு ஒரு ஆளுல தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப இவன் போய் நிற்கிறான். என்னவா படிச்சிருக்கேன்? எம்ஏ படிச்சிருக்கேன் சார் அப்படின்னு சொல்றான். சொல்ற அந்த வேலை கொடுக்குற அதிகாரிக்கே கஷ்டமா இருக்கும், இந்த பையன் இப்படி போயிட்டு இந்த இதுல போய் இறக்குறது அப்படின்னு. ஆனா அந்த பையனுக்கு எந்த இல்லை
சார் 2000 எனக்கு சம்பளமா கிடைச்சா என் வீட்டுல பட்டினி தீரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். சரியா அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அந்த சாக்கடையெல்லாம் முங்கணும், 2 நிமிஷமாவது முங்கணும், அப்பதான் உங்களுக்கு அந்த வேலை கொடுப்பாங்க. முங்குறேன் சார். இதுதான் முயற்சியோட அதீதமான எல்லைக்கே போய் இறங்கிட்டான். இறங்கிட்டு அப்ப கூட அவன் 1 நிமிஷம் தான், எனக்கு கொடுக்குறவருக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. 1 நிமிஷம் தான் முக்கி எடுத்தாச்சு. எடுத்தோடனே சரி சார் நாளைக்கு நான் வேலைக்கு வரட்டுங்களா அப்படின்னு கேட்கணும். உடனே இவரு பார்த்துட்டு இப்போ உனக்கு இந்த வேலை வேணாம், உனக்கு நான் வேற வேலை. அந்த முயற்சியில உறுதியா இருக்கும்போதுதான் வேற ஆப்பர்ச்சுனிட்டிஸ் நம்மளை தேடிட்டு வரும். அதை விட்டு முதல் முயற்சியே ஐயோ இதை நான் செய்யணுமா வேண்டாமான்னு யோசிச்சுட்டு இருந்தா உங்களுக்கு வாய்ப்பு அப்படிங்கிறது கதவை சாத்திக்கிட்டு போயிட்டே இருக்கும். நீங்க கடைசி வரைக்கும் நீங்க அதை தேட வேண்டியதுதான். ஒரு இடத்துல வரும்பொழுது துணிச்சு செஞ்சிடணும். இது இவ்வளவுதானே வரும், அதெல்லாம் யோசிச்சா நமக்கு. அதே பையனுக்கு பிற்காலத்துல கொஞ்ச நாள் அங்கேயே வேலை செஞ்சேன். அந்த கணக்கெல்லாம் எழுதுறதுக்கு வேலை கொடுத்தாங்கன்னா அதுக்கப்புறமா ஒரு பேங்க்ல வேலை கிடைச்சிடும். அந்த சின்ன ஒரு முயற்சி செஞ்சதுக்கான பலன் இறைவன் கொடுப்பாங்கிற நம்பிக்கை இருந்துச்சுன்னா கண்டிப்பா கொடுப்பான். நம்ம சின்ன முயற்சி செய்யறதுக்கே தயங்கிட்டே இந்த வேலையை போய் நான் எப்படி செய்யறது, அந்த தயக்கமே வேண்டாம். அந்த செய்கிற வேலையில ஆத்மார்த்தமான எண்ணமும் செயலும் இருந்துச்சுன்னா அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்னங்கிறத ஆட்டோமேட்டிக்கா கடவுள் காட்டிக்கிட்டே இருப்பார். அதை அதுல எந்த இதுவும் கிடையாது, கண்டிப்பா காட்டுவார். ஸோ முயற்சிகள்ல ஒவ்வொரு மனிதனும் சிறப்பா செயல்படணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா பருவம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசுலயே நம்ம மாறிக்கிட்டே தான், நம்மளுடைய உடல் இது மாறிக்கிட்டே தான் இருக்கு. சின்ன வயசு குழந்தை மாதிரியே தான் இருக்கும். ஆனா என்னன்னா ஒரு 14-18 வயசு வந்துருச்சுன்னா அந்த 18லேருந்து ஒரு 50 வயசு வரைக்கும் நம்மளை எப்பவுமே நம்ம சின்னவங்களாவே தான் காட்டிட்டு, அதுக்கு மேல நம்ம வளர்றதுக்கு விரும்பதே கிடையாது. ஆனா அந்த வளர்ச்சியும் நம்ம ஏற்றுக்கொள்ளணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 40 ஆண்டுக்குள்ள ஒரு மனிதன் அவனுக்கு என்னெல்லாம் தேவையோ அதை சேர்த்து வச்சிடணும். அப்பதான் அவன் நிம்மதியா இருக்கும். 40 வயசுக்கு மேலதான் நான் வேலைக்கே போவேன் அப்படின்னா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அவனுடைய உடல் ஆற்றலும் மன வலிமையும் அப்ப ஆட்டோமேட்டிக்கா குறைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு அடுத்தது நட்புல என்ன வேறுபாடு அப்படின்னு பார்த்தா நட்பு தான் விலை மதிக்க முடியாதது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி சொல்றாரு. விலை மதிக்க முடியாதது தானே நட்பு. இந்த நட்பு என்ன பண்ணோம், ஒரு மனிதனா வாழ்வோட உச்சிக்கும் எடுத்துட்டு போவோம், கீழையும் கொண்டு போய் தள்ளும். ரெண்டுமே இந்த நட்பு தான் செய்யும். இதே ஒரு மனுஷனுக்கு ஒரு ரொம்ப கஷ்டம் வந்துச்சு வச்சுக்கோங்க, அப்போ அவனோட நண்பர்கள் ரொம்ப மோசமான நண்பர்கள்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, வாடா நம்ம போய் ஒரு தண்ணி அடிக்கலாம், ஒரு தம் அடிக்கல, என்னமோ இதெல்லாம் அடிச்சுட்டா அவங்களுடைய பிரச்சனைகள்லாம் நாங்களே தீர்ந்துடுற மாதிரி அவன் இன்னும் பிரச்சனைக்குள்ள மாட்டி விட்டுருவாங்க. இதே ஒரு நல்ல நண்பர்களா இருந்தா என்ன சொல்லுவாங்க, நீ ரொம்ப மனது அமைதி இல்லாம இருந்தா வாடா தியான கிளாஸுக்கு போகலாம், இல்லை ஏதாவது கோவிலுக்கு போகலாம். முதல்ல இதான் சொல்லுவாங்க, நம்ம முதல்ல ஏதாவது கோவிலுக்கு போகலாம், கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும், அப்புறம் நம்ம சிந்திப்போம், ஏதாவது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ நட்பை பெறுற ஆளு 2 கஷ்டம் வரும்போது புரிஞ்சுக்கலாம், இது நல்ல நட்பா கெட்ட நட்பா. நான் கெட்ட நட்புலதான் போவேன்னு முடிவு எடுத்துட்டா அவனுக்கு பாதாளம் காத்துட்டு இருக்கு. இதே இல்லை நல்ல நண்பர்களோட சேர்ந்து நல்ல வழியில போகும்போது அவன் தன்னோட குடும்பத்துக்கும் நல்லது, முதல்ல அவன் தனக்கு நல்லது செஞ்சுக்கிறான், அதுக்கு அடுத்தது அவனுடைய குடும்பத்துக்கு நல்லது செய்யறான். இந்த குடும்பத்துக்கு நல்லது செய்யறது மூலமா இந்த உலகத்துக்கு அவன் நல்லதை செய்யறான். இப்படிதான் நல்லது செய்ய முடியும். நம்ம நேரம் உலகத்துக்கு போயிட்டு எந்த தியாகம்லாம் ஒன்றும் செய்ய வேண்டாம். நமக்கு நல்லவர்களாக இருந்து நம்மளோட குடும்பத்துக்கு நல்லவங்களா இருந்து நம்மளுடைய சுற்றத்துக்கு நல்லவங்களா இருக்க முயற்சி செஞ்சாலே ஆட்டோமேட்டிக்கா இந்த உலகம் நல்லவர்களாக ஆயிடுவோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பம் தான் சில மனிதர்களை புகழோட உச்சிக்கு எடுத்துட்டு போகும். இந்த சந்தர்ப்பம் தான் பல மனிதர்களை வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லாம பண்ணது இந்த சந்தர்ப்பம் தான். இந்த சந்தர்ப்பம் ஏன் அமையுது அப்படின்னு சொல்லிட்டு மகிழ்ச்சி ரொம்ப அழகா விளக்கியிருந்தாரு. நம்ம செஞ்ச செயல்கள் எல்லாம் அந்த காலத்துல அப்படியே பதிஞ்சு
எப்படா இவன் மாட்டுவான் அந்த இடத்துல அழுத்திடுவோம்ட்டு அப்படியே காத்துட்டு நிற்கும் அங்க நின்று. அப்போ ஒரு சூழ்நிலை வரும் பொழுது நீ நல்ல பதிவா சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா ஒரே அழுத்தம் விடுவோம், அப்படியே தூக்கிடும் மேல. இதே கெட்ட பதிவுகளை சேர்த்து வச்சிருந்தீங்கன்னா ஒரே அழுத்து கீழே நம்ம கீழே வந்துடும். அப்போ இந்த சந்தர்ப்பத்தையும் நம்ம தான் உருவாக்குறோம். நல்ல எண்ணங்களா நல்ல எண்ணங்களை வச்சுக்கலாம். இப்ப நம்ம செயல்கள் எல்லாம் செய்யணும்னு முடியாது, இருந்தாலும் நல்ல எண்ணங்களை வச்சுக்கலாம். அதுல என்ன கஷ்டம் இருக்கும்? ஒரு தீய எண்ணங்கள் ஒரு ஓரமா இருந்தாலும் அது தீய எண்ணங்கள் தான். அது தீய விளைவை கண்டிப்பா நமக்கு கொடுத்தே ஆகும். இந்த ஒரு விஷயம் நம்ம மைண்ட்ல எப்பவுமே இருந்துச்சுன்னா இந்த நல்ல எண்ணத்தை நம்ம போட்டு வச்சுக்கலாம். இந்த சந்தர்ப்பத்தில இருந்தும் நம்ம நல்ல செயல்கள் செஞ்சிருந்தோம்னா கீழே விழுந்தாலும் நம்ம பாதுகாப்போம். அந்த இறைநிலை நம்ம பாதுகாப்போம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஆராய்ச்சி. ஆராய்ச்சின்னு பார்க்கும்போது அது விஞ்ஞானியாகவும் இருக்கட்டும் மெய்ஞானியாகவோ இருக்கட்டும், ஒரு விஷயத்த கேள்விப்படுறாருன்னு வச்சுக்கோங்க. அது வந்து இன்ஃபர்மேஷனா அவரோட மைண்ட்ல வச்சுக்கிட்டு அதுதானா அது உணரும் போது கன்ஃபார்ம் பண்றாங்க, கன்ஃபர்மேஷன். அதுக்கு அடுத்தது அதுவாகவே தன்னை மாற்றும் போது டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இதுலயும் மனிதர்கள் வேறுபடுகிறார்கள். எப்படின்னா இப்போ ஒரு விஞ்ஞானி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு பொருள் ஆராய்ச்சி பண்ணாருன்னா அவர் எந்நேரமும் அவரோட மைண்ட் அதுலேயே தான் இருக்கும். அதை பத்தி யாராவது ஒருத்தர் பேசினாலே உடனே அதை உட்காந்து விளக்கி விவரிப்பார். இதே ஒரு மெய்ஞானி எடுத்துக்கிட்டோம்னா நம்ம ஏதோ ஒரு நல்ல ஒரு தெய்வீகமான விஷயம் நம்ம தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கோம். அதை மற்றவங்களை பார்த்து அது ஷேர் பண்ணும்போது இருக்கிற அந்த ஆனந்தம் இருக்கு பாருங்க, அது எல்லையே கிடையாது. அந்த குணங்கள் எல்லாம் அதுக்கு அடிமையா சொல்லுங்க கேட்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த அளவுக்கு நம்மளே அறியாம டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிடும், அதுவாகவே மாறிடும். அதுதான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லணும். அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பழக்கம்னா நிறைய இருக்கு. எவ்வளவு பழக்க வழக்கங்களுக்கு நம்ம அடிமையா இருக்கும்னு பார்த்தா நிறைய. ஒரு காலையில இருந்து ஈவினிங் வரைக்கும் பாருங்க நம்ம எத்தனை பழக்கத்துக்கு அடிமையா இருக்கும். இப்ப காலையில டீ குடிக்கணும் அப்படிங்கிறது என்னோட பழக்கம், அதை என்னால மாற்ற முடியாது. நான் இப்படிதான் ஒரு வீட்டை நான் இப்படிதான் வச்சுப்பேன்னா அது என்னோட பழக்கம், அதுல இருந்து நான் மாறவே முடியாது. அதே மாதிரி குழந்தைகளை காலையில ரெடி பண்ணி நான் இப்படிதான் டென்ஷன் ஆவேன், அதுவும் நம்மளோட பழக்கம் தான். அப்போ அந்த பழக்கம் நம்ம அறியாமே திரும்ப திரும்ப அந்த செயலை செய்ய வச்சிருவோம். அதுக்காக தான் மகிழ்ச்சி சொல்வார், ஒரு எண்ணத்தை போடும்போது அதை செயலோட வடிவம் கொடுத்துட்டோம்னா திரும்ப திரும்ப நம்மளை அறியாமையே அந்த செயலை நம்ம செஞ்சுட்டே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அப்ப எத்தனை அதுதான் மகிழ்ச்சி சொல்வார், பழக்கத்துக்கும் விளக்கத்துக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு இருக்கிறவன் மனிதர். விளக்கம் தெரியும் அது தப்பு அப்படின்னு இருந்தாலும் அந்த எண்ணத்தாலையும் அந்த செயலால செயல்படுத்தின காரணத்தால் அந்த விளக்கத்துக்கு வர முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு சொல்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா வழக்கம் அப்படிங்கிறது வந்து என்னன்னா இந்த சமுதாயத்துல சில சடங்கு சம்பிரதாயங்களை வச்சு சில விஷயங்களை அமைச்சு வச்சிருப்பாங்க. அதை வந்து யாரும் மாறக்கூடாது, மீறவும் கூடாது. இப்ப எங்க சம்பிரதாயப்படிதான் இப்ப கல்யாணம் பண்ணணும். அப்ப வந்து தாலி வந்து இப்படி இருக்கணும், இதுல 4 புளி இருக்கணும், 2 பல்லு இருக்கணும், வாங்கி இருக்கணும் அப்படின்னு அப்படிதான் இருக்கணும். அதுல இருந்து மாறிச்சுன்னா போச்சு, இந்த சம்பிரதாயத்தையே அவங்க மாத்திட்டாங்க, இந்த இதுவே சரியில்லை அப்படின்னு சண்டைக்கு வந்துடுவாங்க. அப்போ சில பழக்க வழக்கத்தை வச்சுக்கிட்டு அதையே புடிச்சுட்டு நிக்கணும். அதுல இருந்து மாறாம இது எங்களோட பழக்கம், இது எங்களோட சமுதாயம், இது எங்களோட, அது தேவையில்லையா அப்படிங்கிறதுலாம் இல்லை. அது ஒருத்தர் ரொம்ப அழகா ஒரு இந்த பந்தக்கால் நட்டு வைப்பாங்க இல்லைங்களா, அதுக்கு ஒரு ரொம்ப அழகா ஒரு எக்ஸ்பிளனேஷன். இந்த அரசர்கள் வந்து எல்லா கல்யாணத்துக்கும் வர முடியாது அப்படிங்கிறதுக்காக அந்த அவர்களுடைய சார்புல அந்த பந்தக்காலை நட்டு வைக்கிறாங்க. நாங்க இந்த கல்யாணத்துல பங்கெடுத்துக்கிட்டோம் அப்படிங்கிறது. இப்ப எல்லாரும் நட்டு வைக்கிறோம். ஏன் எங்க அம்மா செஞ்சாங்க, எங்க பாட்டி செஞ்சாங்க, எங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க செஞ்சாங்க அப்படின்னு சொல்லுவோம். இதே எங்க கேரளா கல்யாணத்தை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு ரொம்ப சிம்பிளான கல்யாணம், ஒரு புடவை கொடுத்துட்டா கல்யாணம் முடிஞ்சிச்சு. அப்ப நாங்க பார்த்தோம் மற்றவங்களுக்கெல்லாம் நிறைய சம்பிரதாயங்கள்லாம் இருக்கு, எங்களுக்கு ரொம்ப சுருங்கி இருந்தது. அது எப்படி நாங்க ஒத்துக்கிறது? அதனாலதான் கொஞ்சம் எலாபரேட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு நாங்க என்ன பண்ணோம், இந்த அந்த அரிசி இந்த தென்னை மரத்தோடைய இதெல்லாம் கொண்டு வந்து வச்சு
ஒரு தாலியை கட்டுறோம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா எங்களுக்கு தாலி கட்டுறது அப்படிங்கிற அந்த சமுதாயமே கிடையாது. அப்ப நான் உங்களெல்லாம் பார்த்து நாங்களும் கத்துக்கிட்டோம், எங்களுக்கும் ஒரு ஒரு சமுதாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப பார்த்துக்கோங்க, இப்படிதான். ஆனா இந்த பழக்க வழக்கங்கள்லாம் வேணும்னா நம்ம மாத்திக்கிட்டே வரோம். எப்படி மாத்திட்டு வரோம் அப்படின்னா, நம்ம ஒரு இது வச்சிருக்கோம் இல்லையா, ஊர்வலம் இருக்கும். நம்ம இந்து கஸ்டம்ஸ் படி கடவுள் அப்படியே ஊர்வலமா எடுத்துட்டு போய் எல்லா இடத்துலயும் ஊர்வலமா சுத்தி கூட்டிட்டு வரும். ஏன் போறோம் யாரும் தெரியாது, எல்லாரும் போறாங்க நாங்களும் போறோம் அப்படின்ற மாதிரி இந்த வழக்கம் அமைஞ்சிருக்கு. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா ஒழுக்கம். ஒழுக்கம் அப்படின்னா மகிழ்ச்சி தான் இதுக்கு ரொம்ப அழகா ஒரு சாமியத்தை கொடுத்துருக்காரு. தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காத செயல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இதுவரைக்கும் ஒழுக்கம் அப்படின்னா என்ன நினைச்சிட்டு இருக்கோம் அப்படின்னா, பால் உறவுல வந்துட்டு நேர்மையா இருக்கிறது தான் ஒழுக்கம். வாழ்க்கையெல்லாம் நம்ம எப்படி வேணா இருக்கலாம், யார் வேணா துன்பப்படுத்திக்கலாம். அதை விட நம்மளை நாமே துன்பப்படுத்திக்கிற செயல் இருக்கு பாருங்க, அதை நம்ம ஆராயத்தே கிடையாது. ஏன்னா மனம் அது பிரிஞ்சு அது ஆனந்தமா இருக்கிறதுக்கு தான் விரும்புது. ஆனா நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, அதுக்கு மேக்சிமம் துன்பத்தை கொடுத்து சுருக்கிட்டோம். அதனாலதான் மகிழ்ச்சி சொல்றாரு, தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திலோ பிற்காலத்திலோ உடலுக்கோ உணர்ச்சிக்கோ துன்பம் விளைவிக்காத செயல் ஒழுக்கம் அப்படின்னு சொல்றாரு. இந்த 16 காரணங்களால தான் மக்கள் வேறுபடுகிறார்கள். இந்த வேறுபாடுங்கிறது உடல் அமைப்பு, குணம், அறிவின் உயர்வு, புகழ், உடல் வலிவு அப்படிங்கிற 7 சம்பத்துக்களாலையும் வேறுபடுகிறது அப்படின்னு சொல்றாரு. உடல் அமைப்புனா எல்லாருமே தெரியும், நம்ம வெவ்வேறு உடல் அமைப்பு உடையவர்களா இருக்கும், ஒருத்தர் மாதிரி ஒருத்தர் இருக்கிறதே கிடையாது. அதே மாதிரி குணநலன்களையும் நம்ம வேறுபடுகிறோம், அறிவோட உயர்வுலையும் வேறுபடுறோம். அடுத்தது புகழ்னு ஒண்ணு இருக்கு பாருங்க. இந்த புகழ் அப்படிங்கும் போது இந்த புகழ் போஸ்டர்லாம் ஒட்டி தர்ம தலைவனே தலைவியே அப்படி போடுறது கிடையாது. 4 பேர் நம்மளால நன்மை அடைஞ்சிருந்தாங்கன்னா அந்த நன்மை அடைந்த மக்கள் மனதார வாழ்த்துகிற வாழ்த்துதான் புகழ். அடுத்தது உடல் வலிவிலும் நம்ம வேறுபடுகிறோம். அப்புறம் சுகம் செல்வம் அப்படிங்கிறது பார்க்கும்போது மனிதனுக்கு வாழ்க்கையில எது சுகம் அப்படின்னா, அவன் நிறைவா வாழும் போதுதானே சுகம். எனக்கு ஒரு விஷயத்த நம்ம அனுபவிக்கும் போது, ஒரு வேலையை செய்யுமா இருக்கட்டும், ஒரு டூர் போறோம் அப்படின்னா கூட அந்த சூழ்நிலையும் அந்த இடத்துல இருக்கிற மனசு நிறைவாகவும் திருப்தியா இருந்துச்சுன்னா அது சுகம். நீங்க போறீங்க, டூர் போறீங்க, பட் ஆனா அங்க ஏதோ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுடைய அந்த அமைதி அது எல்லாமே டிஸ்டர்பன்ஸ் ஆயிடும். அதுக்கப்புறம் அங்க சுகமே இருக்காது, அங்க ஒரு சோகம் தான் இருக்கும், அதையே நினைச்சுட்டே இருக்கும். அப்ப அந்த சுகம் கெடுதல் இல்ல. இந்த சுகம் கெடுதல்னால்தான் பல பிரச்சனையும் ஒரு குடும்பத்திலையும் வருது, வெளியில வர்றதுக்கு காரணம் இந்த சுகத்துல வர கேடுதான். அடுத்தது பாத்தீங்கன்னா செல்வம்ன்றது எல்லாருக்கும் எல்லாம் வேண்டும், அவங்களுடைய தேவையை நிறைவேறிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் சந்தோஷமா தானே இருப்பாங்க. அந்த தேவைகள் நிறைவேறதுக்கு இந்த பொருளாதாரம் இல்லை அப்படிங்கும் போது அந்த இடத்துல ஒரு துன்பம் ஏற்படுகிறது. அப்போ ஒருத்தர் பொருளை பெருக்கிக்கிட்டே போனா அவருக்கு இன்பமா இருக்கும்னா இருக்காது. நல்ல வலிவு உடையவர்கள் வலிவு இல்லாதவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமை. இதுக்கு ஒரு கதை சொல்வாரு. ஒரு ராஜா, இந்த ராஜா ஒரு கடனாரன், இந்த ராஜா கிட்ட நிறைய கடன் வாங்கி திருப்பி கொடுக்கல. அப்ப திருப்பி கொடுக்காம இருக்கும்போது இந்த ராஜா என்ன பண்ணாரு, குடிச்சிட்டு வந்தார். அப்ப இவங்க காலை ஐயா மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுது அவர் என்ன பண்ணாரு, அந்த ராஜா சரி போட்டோம், இனிமே நீ உன் கடனெல்லாம் தள்ளுபடி செஞ்சிடறேன், சரி இவன் வீட்டுக்கு போயிட்டான். இவன் கிட்ட கடன் வாங்க மொத்தம் தான், அவன் தான் கொடுக்க முடியலன்னு அழுகுறான். அவரை பிடிச்சி அடி நடிச்சு அரெஸ்ட் பண்ணிட்டாரு. இது ராஜா பிடிச்சிருச்சு. உன் பெரிய கடனே நான் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன், நீ நினைந்த இந்த குட்டி கடனுக்காக நீ அவங்ககிட்ட எப்படி இப்படி நடந்துக்கலாம், அதனால திரும்பி எல்லா கடனும் கொடு. அதே மாதிரிதான் இறைவனும் உங்களுக்கு நிறைய செல்வம் கொடுத்துருக்காருன்னா அந்த செல்வத்தை உபயோகமுள்ள வகையில
நம்ம பிரிச்சு கொடுக்கணும், கொடுக்கலன்னா மேல இருக்கிறவர் கொஸ்டின் கேட்பாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த 7 சம்பத்துகளாலும் 16 காரணங்களாலும் மக்கள் வேறுபடுகிறார்கள். இந்த 7 சம்பத்துகளால வேறுபடுகிற மனிதன் இந்த வேறுபாடுகளை உணர்ந்து தனக்கு ஏற்ற மாதிரி மாற்றிக்கொண்டு வாழ்க்கையை அமைத்து கொண்டால் வாழ்வு மிகவும் இனிமையானதாக இருக்கும் என்று கூறிக்கொண்டு என்னுடைய உரையை முடிக்கிறேன். இந்த வாய்ப்பினை அளித்த அனைவருக்கும் அருள்ஜோதி தொலைக்காட்சிக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம்.